வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட்ஸ் நம்பர் இனிமேட்டு வீடியோக்குள்ளே வராது, டைட்டிலில் மட்டும்தான் இருக்கும். ரீசன் என்னன்றதை வீடியோட எண்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் இன்டர்நெட் ஆஃப் ஜப்பான். ஜப்பான்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும், லைக் அனிமே ஆர் அங்கே இருக்க டெக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்குமே பார்த்திங்கன்னா ஜப்பான்ன்ற கண்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இனோவேட்டிவான டெக்ஸ், எஸ்பெஷலி அவங்களோட கார் பிராண்ட்ஸ் லைக் டொயோட்டாலாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனாலும் இப்போ வரைக்கும் ஜப்பானோட இன்டர்நெட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். லைக் நீங்கள் யாராவது அவங்களோட வெப்சைட்ஸ் எதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, பாப்புலரான வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சொல்லலை, அதோட ஜப்பானீஸ் வெர்ஷன்ஸை சொல்லலை. பட் அவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் இருக்கும்ல, ரக்குடன், கினோகுனியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களால் அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த உலகத்துக்கே இன்ஃபேக்ட் மினிமலிசம்ன்ற ஒரு டேர்மை கொடுத்த கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்களோட வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். லைக் ரொம்ப டென்ஸாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, சுற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்க வரீங்கன்றதை விட உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற அளவுக்கு ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் இன்டர்நெட் ஆஃப் ஜப்பான்ன்றது பெரும்பாலும் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு குட்டி தியரி கூட இருக்குது. கைண்ட் ஆஃப் ஜப்பானோட கல்ச்சரை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ இன்டர்நெட்டில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தியரி இருக்குது. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த தியரி உண்மையாக இல்லையா, அது உண்மைனா என்ன பேசிஸில் அவங்களோட கல்ச்சர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இன்ஃபேக்ட் அது இல்லை அப்படின்னா வேறு என்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஜப்பானோட இன்டர்நெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வே ஓல்டு, லைக் ஒரு 2000-2005 அந்த டைமில் எல்லாரோட இன்டர்நெட்டும் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஜப்பானோட இன்டர்நெட் இன்னிய டேட்டில் லைக் ஈவன் இன் 2025 ஏன் அப்படி இருக்குன்றதோட ரீசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி அந்த ரீசன்ஸை கண்டுபிடிக்க நான் குட்டி குட்டி ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. டைட்டில் ரீல் டன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் ஃபார் பர்ச்சேஸ் ஒரு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவாது நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏன் ஜாப்பனீஸ் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தியரி இருக்கும்ல, அதை ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் நினச்ச காரணமும் நான் சொல்கிற காரணமும் மேட்ச் ஆகுதான்றதை ஒரு சின்ன ஃபன் கேமாக பார்க்கலாம். இன்கேஸ் மேட்ச் ஆச்சுனாலும் மேட்ச் ஆகலைனாலும் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹோல் தியரி அரவுண்ட் இன்டர்நெட் ஆஃப் ஜப்பான்ன்றது எனக்கு பர்சனலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஏர்லியர் டைம் ஆஃப் கெரியர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஜாபே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்க்ரேப்பிங் அப்படின்றது தான். லைக் வெப் கிராலிங் அண்ட் வெப் ஸ்க்ரேப்பிங்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் கைண்ட் ஆஃப் பிரைமரி பார்ட் ஆஃப் மை ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ ஹேண்டில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இன் தோஸ் பீரியட். அதில் ஒரு முக்கியமான பார்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் வெப்சைட்ஸை நான் ரொம்ப இன்டென்சிவாக பார்க்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் 1-2 வெப்சைட்ஸ் அங்கங்கே நான் பார்த்துட்டு இருந்தாலும் லிஸ்ட் ஆஃப் ஒரு 100-200 இன்னவே ஒரு 1000 வெப்சைட்ஸை தாண்டி நான் பார்த்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த என்னோட ஏர்லி பீரியட் ஆஃப் கெரியரில் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு கொஸ்டின் தான் இது. மற்ற எல்லா வெப்சைட்ஸுமே வேற மாதிரி இருக்கு. லைக் ஆன்லைன் ரீட்டைலிங் வரும்போது தே கைண்ட் ஆஃப் ட்ரை டு புஷ் ஆர் ஹைலைட் ஒன் பர்டிகுலர் ப்ராடக்ட். நீங்க எந்த ப்ராடக்ட்டை வாங்க வரீங்க ஆர் எந்த ப்ராடக்ட்டை அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹைலைட் பண்ற மாதிரி. இன்ஃபேக்ட் அந்த வெப்சைட்ஸோட ஹோம் பேஜே பார்த்தீங்கன்னா இட் வில் பி டூ வைப்ரண்ட் அண்ட் டூ மச் நாய்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போன ஒரு ஃபீலே கூட உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இந்த மூவிஸ்லாம் பார்த்துரும் போல ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஐகானிக் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஜப்பான்னு காட்டும் போது மோஸ்ட்லி ஒரு நைட் ஷாட் வித் நியான் லைட்டிங், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சைனேஜஸ், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பழகிருப்போம். அதே மாதிரி தான் உங்களோட வெப்சைட்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் நிறைவாச்சு. அப்போ தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வேளை ஜாப்பனீஸ் வெப்சைட்ஸ் ஆர் பேசிக்லி ரிஃப்ளெக்டிங் தேர் கல்ச்சர், அவங்களோட ரியல் லைஃப் கல்ச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட இன்டர்நெட்டும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு தியரியில் நம்பிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, அப்படி பார்த்தா நிறைய கண்ட்ரிஸ் அதை அடாப்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் பிளேஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு கிளட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட கிளட்டராக இருக்கும். அப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளட்டர்ஃபுல்லான இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருந்திருக்கணும். பட் அப்படி இல்லை. ஈவன் வெஸ்டர்ன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது வேற, இன்டர்நெட்ன்றது வேற. இது ரெண்டுத்தையும் ரொம்ப டிஸ்டிங்க்டாக பிரிச்சிருந்தாங்க. ஜப்பானில் மட்டும் இந்த ப்ராக்டிஸ் ஏன் இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணும். அதுக்காக நான் திரும்ப பண்ண அப்ரோச் தான் அந்த வெப் கிராலிங்ன்றது. இந்த ரிசர்ச்சுக்கு தனியாக நான் டூல்லாம் எதுவும் பில்ட் பண்ணல. இன்டர்நெட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரால் பண்ணணும், ஸ்க்ரேப் பண்ணணும், இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது. ஓப்பன் கிராலர்,
அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய வெப்சைட்ஸ் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு டூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹவ் கான் த்ரூ அரௌண்ட் 3000 to 4000 வெப்சைட்ஸ். இந்த எல்லா வெப்சைட்ஸோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்ற ஒரு லே அவுட், அதாவது ஒரு ஸ்னாப்ஷாட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்னாப்ஷாட்ஸை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் தென் அதுலேருந்து ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலான்றத என்னோட கோலாக இருந்தது. இந்த 3000 to 4000 வெப்சைட்ஸ்ன்றது ஜப்பானீஸ் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான். அது ஜஸ்ட் ஒரு டாப் 4000 வெப்சைட்ஸ், டாப் 5000 வெப்சைட்ஸ்ன்றதுலேருந்து எடுத்து ஜஸ்ட் ஒரு சில வெப்சைட்ஸை நான் வந்து இன்டென்ஷனாக வந்து ஐ அவாய்டட். பேலன்ஸ் இருக்க வெப்சைட்ஸை மட்டும் இந்த டூலுக்கு ஃபீட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. பட் இவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் என்னால் மேனுவலாக கோ த்ரூ பண்ணி ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. லக்கிலி நம்மகிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அண்ட் இப்போ இருக்கிற டேயில் நம்மகிட்ட மெஷின் லேர்னிங் டூல்ஸும் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இந்த பேட்டர்ன் மேட்சிங்க்கு யூஸ் பண்ண டூல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் SNE. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் SNE அப்படின்றத நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோ வாட் இட் டஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்குற பிக்சர்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்னாக வந்து அது கன்வெர்ட் பண்ணும். லைக் க்ளோஸ்லி ரிலேட்டட் நெய்பர்ன்ற மாதிரி பண்ணிட்டு கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணும். இப்போ என்கிட்ட வந்து இந்த thousands ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து ஒரு கிராஃபில் குவாட்ரண்ட் மாதிரி போடுறேன் அப்படின்னா ஒரு 4 கேட்டகரி கொடுக்குறேன். லைக் டென்ஸ், லெஸ் அண்ட் கலர்ஃபுல், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி வந்து நான் ஒரு குவாட்ரன்ஸ் பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை அசஸ் பண்ணி இந்த 4 குவாட்ரன்ஸில் அது எங்கே வந்து பிளேஸ் ஆகுன்ற மாதிரி நமக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இது கொடுத்துரும். ரொம்ப நல்ல டூல் தான், பட் ரொம்பவே இன்டென்சிவான ஒரு டாஸ்க். இட் டுக் அரவுண்ட் 8 hours ஃபார் த ஹோல் ஆப்ரேஷன், இந்த குவாட்ரண்ட் எல்லாமே வரத்துக்கு. ஸோ இதிலேருந்து தான் எனக்கு ஒரு பேட்டர்ன் உருவாக ஆரம்பிச்சது. ஜப்பானோட இன்டர்நெட்டில் எல்லா குவாட்ரண்ட்ஸ்லையும் இருந்ததே தவிர பர்டிகுலராக மினிமலிஸ்ட்ன்ற ஒரு குவாட்ரண்ட்டில் ஜப்பானீஸ் வெப்சைட்ஸ் ஒன்று கூட உட்காரல. ஏதோ ஒரு வகையில் தே ஆர் இன் டு த மோர் டென்ஸ் அண்ட் மோர் கலர்ஃபுல் அப்ரோச். ஸோ இதுக்கான ரீசனை தான் நான் இப்போ வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தேன். அகெயின் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டிக் டு தட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஜப்பான் வந்து அவங்களோட கல்ச்சரை சுற்றியே வந்து அவங்களோட வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் ஆர் என்னோட ஓன் தியரி, அந்த தியரி என்னால் விட்டு கொடுக்க முடியல. ஸோ அதை சுற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களோட லாங்குவேஜ். ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட்ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களது வந்து ஸ்பெசிஃபிக் லைக் லோகோ பேஸ்டுன்ற மாதிரி ஒரு, எனக்கு அதோட பேர் கரெக்ட், லோகோகிராஃபிக் ஃபாண்ட்னே அதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபாண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு வேர்டை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எல்லா ஃபாண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, ரொம்ப மினிமலான சப்போர்ட் தான் இருக்குது. அப்போது இது வந்து ஜப்பானுக்கு மட்டுமான ப்ராப்ளமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைனா அண்ட் கொரியன் லாங்குவேஜும் இதே கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து CJK அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் ஃபாண்ட். இந்த இடத்துல தான் எனக்கான ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ ஜாப்பனீஸ் அவங்களோட ஃபாண்ட்னால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சைனீஸ் அண்ட் கொரியன் வெப்சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் டெக்னிக்கலி. ஆனால் அப்படி நடக்கலை. அவங்க எல்லாருமே மோர் டுவர்ட்ஸ் இந்த மினிமலிஸ்டிக் வெப்சைட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் சம் கிளட்டர்ட் வெப்சைட்ஸ். பட் ஜப்பான் அளவுக்கு எல்லாமே வந்து கிளட்டர்ட் அண்ட் எல்லாமே கலர்ஃபுல்ன்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் அவங்க இல்லை, போத் சைனா அண்ட் கொரியா. இந்த CJK லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ன்றதே ஒன்று கிடையாது. அப்போது டிசைனில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் ஜப்பானுக்கு மட்டும் இருக்குதுன்றது எனக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. டேட்டாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஜப்பான் இஸ் ஸ்டில் ஸ்டக் வித் தட் ஓல்டர் வே ஆஃப் இன்டர்நெட் அப்படின்றதுல. ஸோ இந்த கேரக்டர்ஸ்ன்ற காரணத்தை நான் வந்து இப்போ எலிமினேட் பண்ணிட்டேன். இவந்தோ அது ஒரு குட்டி காரணமாக இருக்கலாம், பட் அதுதான் கம்ப்ளீட் ரீசன்றதை என்னால் சொல்ல முடியல. மேபி ஒரு 15-20% இது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னோட தியரியில் இருந்தது என்ன அப்படின்னா டெமோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஒரு இடத்துல இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். ஸோ இந்த தியரி உண்மையா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் பண்ண அப்ரோச் என்னன்னா, இந்த ஹோல் இன்டர்நெட் வேர்ல்டுன்றத நம்ம வந்து ஜியோகிராஃபிக்கலாக நிறைய செக்ஷன்ஸில் பிரிக்க முடியும். லைக் குளோபல் நார்த், குளோபல் சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வெஸ்டர்னைசேஷன் ஆயிருக்கு, அதர் கல்ச்சரை எந்த அளவுக்கு அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் நிறைய செக்ஷன்ஸ்ல என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. பட் என்னன்னா இந்த ஹோல் ரிசர்ச்சில் அதுலேருந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கூட இந்த கல்ச்சுரல் இம்பாக்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கவே இல்லை. லைக் இப்போ ஜப்பானீஸ் வெப்சைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நான் ஒரு தியரி உருவாக்குறேன் அப்படின்னா அதே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு லைக் சவுத் கொரியாவுக்கு இருக்குது, ஈவன் இந்தியாவுக்கு இருக்குது, மெக்சிகோவுக்கு இருக்குது. பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் டிசைனை நோக்கி நகர்ந்துட்டாங்க. வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் ஜப்பானீஸ் வெப்சைட்ஸை இன்னும் மினிமலிஸ்டிக் டிசைன் சைடில் மூவ் பண்ண விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துருக்கு. எதர் அது ஒரு ஃபோர்ஸா இல்லை அது ஒரு கான்ஷியஸான டிசைன் சாய்ஸான்றதுல எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. ஸோ லாங்குவேஜும் இல்லை, கல்ச்சரோ ஒரு டெமோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்றதை தேட ஆரம்பிச்சும் போது தான் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது கண்ணில் மாட்டுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெக்னாலஜின்றது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அது எக்ஸிஸ்டிங்காக பை நார்ம்னு இருக்க ஒரு விஷயத்தை கூட எந்த அளவுக்கு தலைகீழாக மாற்றி போடுறதுக்கான ஒரு பவர் இருக்குன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ரியலைஸ் பண்ணியிருப்போம். பட்
இந்த இடத்துல இன்டர்நெட் ஆஃப் ஜப்பான்ன்றதுல டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு டெக்னாலஜின்றது புதுசு கிடையாது. தே வர் யூசிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பிக்கர் ஃபோன்ஸ் ஈவன் ஃப்ரம் 2000. அதாவது ஏர்லி 2000ஸ்லேயே ஜப்பானில் பிக்கர் டிஸ்பிளே வச்ச ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு நாமினலான எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்ககிட்ட அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் 3G கூட இருந்தது. ஸோ டெக்னாலஜியில் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னோடியாக இருந்தாலும் இந்த ஹோல் வேர்ல்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் டச் டிஸ்பிளே ஃபோன் வந்து எப்போ பெரிய விஷயமா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஐஃபோன் லான்ச் ஆனப்போ தான். இந்த இடத்துல ஆப்பிள் அவனுக்கே தெரியாமல் இந்த ஹோல் வேர்ல்டுக்கு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டை ஃபோனில் கன்சியூம் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்டர்நெட்டை இனிமேட்டு டிசைன் ஆகணுன்றத ஒரு அவன் தெரிஞ்சு பண்ணலை. பட் அந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டோல்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லார்கிட்டையும் போய் சேர ஆரம்பிச்சிது. பிகாஸ் இஃப் தே வாண்ட் டு செல் தேர் வெப்சைட் ஆர் இஃப் தே வாண்ட் பீப்புள் டு வியூ தேர் வெப்சைட்ஸ், அவங்க வந்து அதை மக்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தாகணுன்ற ஒரு ஃபோர்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த ரியாக்டிவ் வெப்சைட்ஸ், அதாவது ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பெரிய வெப்சைட் ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குற ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஃபோனில் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லேருந்து டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது டிசைனர்ஸ் இருந்த பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, வெப்சைட் ரொம்ப கிளட்டர்டாக இருந்ததுன்னா அவங்களால வந்து இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் அது ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும். அதுக்காக அவங்க சூஸ் பண்ண டைரக்ஷன் தான் மினிமலிசம். ஸோ இந்த மினிமலிஸ்டிக் டிசைன் வரும்போது ரொம்ப தேவையான ஒரு ஆப்ஷன்ஸை மட்டும் அழகாக ஒரு மெனுக்குள்ளே உட்கார வைக்கிறதோ, சின்ன சின்ன ஐகான்ஸ்ன்னு வைக்கிறது, பெரிய இமேஜஸ்ன்ற மாதிரிலாம் வைக்காம டெக்ஸ்டையே அழகழகான ஃபார்மேட்டில் வைக்கிறதுன்ற மாதிரி டிசைனர்ஸ் ஹேட் மேட் அ வெரி கிளவர் சாய்ஸ். பட் இந்த மினிமலிஸ்டிக் டிசைன் ஏன் ஜப்பான் கிட்ட போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க 2000 டைம்ல இருந்தே பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸை யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அண்ட் அவங்களோட டிசைனர்ஸ் இந்த ஃபோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெப்சைட்ஸுமே வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இந்த ஹோல் வெஸ்டர்னைசேஷன் வரும்போது ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எவால்வ்டு ஸ்டேட்டில், அதாவது அவங்க புதுசாக எதுக்கும் அடாப்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, நான் என்கிட்ட இருக்க டெக்கை நான் வச்சுக்கிறேன், உங்களோட புது இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வேணான்ற மாதிரி they basically rejected that minimalistic approach. அந்த டைமில் அவங்க எவால்வ் ஆயிருந்தாங்க, எவால்வ்னு சொல்ல முடியாது, அந்த டைமில் மேபி அவங்க அடாப்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இன்னைய டேட்டில் ஜப்பான் கிட்ட இந்த அளவுக்கு கிளட்டர்டான வெப்சைட்ஸ் இருந்திருக்காது. பட் இப்போ 2025ல when the whole world is moved to one of the quadrant minimalistic அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண டைமில் ஜப்பானோட வெப்சைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் அவங்களோட டிசைனர்ஸ்க்கோ இல்லை அவங்களோட டிசைன் லாங்குவேஜ்க்கோ எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காத அளவுக்கு தே ஆர் ஓகே வித் தட். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, மற்ற எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க மாறாமல் எங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ வில் லிவ் ஹாப்பிலி வித் இட் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் ஜப்பானீஸ் டிசைனர்ஸ் அண்ட் ஜப்பானீஸ் யூசர்ஸ் எஸ்பெஷலி அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இன்ஃப்ளூயன்ஸோ எந்த வித டிமாண்டும் வைக்காமல் தே ஆர் ஹாப்பிலி லிவிங் வித் தட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஹோல் ரிசர்ச், இந்த ஹோல் கண்டென்ட்டோட அவுட்புட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு உங்ககிட்ட யாராவது ஜப்பானீஸ் வெப்சைட்ஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா உங்களால் அதுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயத்தில் கூட எந்த அளவுக்கு டெக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது. இன்ஃபேக்ட் டெக்கை பற்றி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் அவங்களுக்கே தெரியாமல் இல்லை தெரிஞ்சோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் பற்றியுமே வந்து நான் இந்த சேனலில் பேசலாம்னு நினைக்கிறேன், அன்இன்டென்ஷனல் ஒரு இன்டென்ஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் ஆப்பிள் இன் டெக் வேர்ல்ட். கமிங் பேக் டு திஸ், நம்மளை சுற்றி இருக்கிற டெக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்க்குற வெப்சைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இதோட லிமிடேஷன்ஸை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி த டிசைன் சாய்ஸ் இதெல்லாம் சுற்றி தான் இருக்கும். ஸோ ஜப்பானோட வெப்சைட்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒரு டெக், வேற ஒரு ஹார்ட்வேர், வேற கைண்ட் ஆஃப் சர்ச் இன்ஜினை சுற்றி வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து ஒரு எவல்யூஷன் தான். இங்கே நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வெஸ்டர்னைஸ்ட் வெப்சைட்ஸாக இருந்தாலும் சரி, ஜப்பானீஸ் வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏர்லி இன்டர்நெட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவால்வ்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே வேற வேற டைம் லைன். ஸோ இப்போ நீங்கள் ரேண்டமாக போயிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க, ஜப்பானீஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் நீங்கள் ஒரு ஏர்லி இன்டர்நெட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ண ஃபீல் கிடைக்கும். ஆனால் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றனால அவங்க வந்து அவுடேட்டடாக இருக்காங்கன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் தே வேர் பயோனியர். இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்கும் சரி அவங்களோட இன்டர்நெட்டும் சரி எந்த வகையிலையும் வந்து வெஸ்டர்னைஸ்டு இன்டர்நெட்டுக்கு சலிச்சது கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனிச்சிருக்காங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, இனிமேட்டு வந்து வர டிசைனர்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜப்பானீஸ் வெப் டிசைனர்ஸ் கான்ஷியஸாகவே இந்த மூவை வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் என்னோட ஒரு டேக்அவே இந்த ரிசர்ச்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு கிளட்டடான ஜப்பானீஸ் வெப்சைட்ஸ்னு இல்லை, ஈவன் நம்ம ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட வெப்சைட் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க அவுடேட்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறத விட அந்த பர்டிகுலர் வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து வெப்சைட்ஸ் ஏன் இந்த மாதிரி டிசைன் ஆகியிருக்குன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேபி வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு
வச்சு என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்காதீங்க. சம்டைம்ஸ் நம்ம க்யூரியஸாக ஒரு சில விஷயத்த யோசிச்சு சில விஷயத்த நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளை என்ன வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே வந்து அலைவாக வச்சுக்கும். எனக்கு ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டேன்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நோண்டி பார்த்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால இது ஒரு கண்டென்ட்டாகவும் போடலான்ற மாதிரி தான் நான் டிசைட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எபிசோட் நம்பர்ஸ் ஏன் வீடியோக்குள்ளே சொல்ல போகிறது இல்லை அப்படின்னா, ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்னால நான் நிறைய வீடியோஸ் ஒரே நாள் இல்லை ஒரே வீக்கில் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து ஒரு வீக்கெண்ட்லேயோ அந்த மாதிரி டைமில் தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் மாற்றிடுவேன். லைக் இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன், இதுக்கு அடுத்து இன்னொன்று வீடியோ ஷூட் பண்ணுறேன், ஆர் அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவை நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேயில் எனக்கு எந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு தோணுதோ மோஸ்ட்லி நான் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடிட் பண்ணிவிடுவேன். பட் அதை பப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. நான் இந்த எபிசோட் நம்பரை வீடியோக்குள்ளே சொல்லிட்டேன் அப்படின்னா கிராஃபிக்காகவும் சரி இல்லை வீடியோவில் கண்டென்ட்டாகவும் சரி எபிசோட் நம்பர் சொல்ல வேணாம், சொல்லலை அப்படின்னா ஐ கேன் கோ வித் மை ஆர்டரில். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5-6 வீடியோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஈவன் லாஸ்ட்டாக ஷூட் பண்ண வீடியோ கூட நான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இந்த ஒரு லிபர்ட்டிக்காக தான் வந்து அந்த எபிசோட் நம்பர் சொல்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு மேக் அ பிக் சேஞ்ச். பட் இவ்வளோ நாள் இன்ட்ரோவில் எனக்கே வந்து அப்படி தான் வந்தது. லைக் வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered எபிசோட் நம்பர் அப்படி தான் எனக்கு வந்து இவ்வளோ நாள் பழகி இருந்தது. அதை நானுமே மாற்றிக்கிறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.